இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி மாதிரி ஒரு நல்லவர் உனக்கு புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பொண்ணுங்க மனச புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளைங்க ரொம்ப அபூர்வம். மாப்பிள்ள தம்பி உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவரை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் எங்க குடும்பத்துக்கு டிரைவரா வந்த போவே எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. எங்க கல்யாணத்துக்கு பிறகும் நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. நான் வெறுத்தப்பெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கூட கோவப்படாம அன்பா நடந்துட்டாரு. என் மேல எப்பவும் அக்கறையா தான் இருந்திருக்காரு. என் உயிருக்கு 2 தடவை ஆபத்து வந்தப்ப கூட அவர் தான் காப்பாத்தினாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுதான். ஒரு சராசரி பொண்ணா என்னால ஏத்துக்க கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் பொதுவா இருக்கிற குணம்தாம்மா. இருந்தாலும் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் நல்லது. சரிங்கம்மா, உங்க பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏமா அப்படி கேக்குற? நான் தப்பா எதுவும் கேட்கலம்மா. உங்க பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவருக்காக என்னென்ன செஞ்சாங்க, எப்படி அவர் மனசுல இடம் பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் அது செஞ்சு அவர் மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணலாம்ல. அதுக்காக தான் கேட்டேன். இப்ப நீ ரொம்ப தெளிவாயிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவுக்கு பாடுறதுனா ரொம்ப உசுரு. நல்லா பாடுவா. அந்த பாட்டு தான் அவங்கள வாழ்க்கையில இணைச்சு வச்சதா நான் நினைக்கிறேன். அதோட அவரு அவளை ரொம்ப பெரிய பாடகி ஆக்கணும்னு நினைச்சாரு. அதுக்குள்ளதான் அவ போய் சேர்ந்துட்டா. அவரு பெருசா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாரு. சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாரு. எது இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவாரு. நேரம் இருந்தா அவரே கூட சமைப்பாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேம்மா. மத்தத நீதாம்மா பாத்துக்கணும். சார், மேடம் நாளைக்கு இந்த பட்டனை ஆன் பண்ணா போதும் சார். எல்லா மிஷினும் ரன் ஆக ஆரம்பிச்சிரு சார். ஏய் சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு நீ இந்த ஸ்விட்சை தொட்டாலே நீ யமலோகம் போற மாதிரி பண்ண போறண்டி. நீ என் மவனை எதிர்த்தா எலெக்ஷன்ல நிக்கிற. எலெக்ஷனுக்கு முன்னாடியே உன்னை காலி பண்றேன்டி. நிச்சயதார்த்தம் நடந்தப்போ எங்க போயிருந்த? ஆளையே காணோம். நான் எங்கேயும் போகல, மண்டபத்துல தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணிருந்தா, அதான் தனியா போய் பேசிட்டு இருந்தேன். ஓ, உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். தீபாவை மறக்க முடியாம அவன் ஞாபகத்திலேயே இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ இறந்துட்டா. இனிமே அவளையும் நினைச்சு உன் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிக்க நான் விட மாட்டேன். நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு அருமையான லைஃப் காத்துட்டு இருக்கு. அந்த நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். சொர்க்கத்துக்கு இணையான ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு புது வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதைத்தான் இனிமே நான் செய்ய போறேன். என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல. மாப்ள, அத்த, நாளைக்கு ஃபேக்டரி திறப்பு விழாக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சா? எந்த பிரச்சனையும் இல்லையே?
எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருக்காங்க அத்தை. நானே நேர்ல போய் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாம் ஓகே தான். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உங்க முயற்சியால தான் இவ்ளோ சீக்கிரம் நாம இந்த ஃபேக்டரியை ஓபன் பண்றோம். நாளைக்கு காலையில எல்லாரும் நேரமா ரெடி ஆகி ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லபடியா நடத்திட வேண்டியதுதான். சரிங்க அத்தை. ம். அம்மா வராங்கப்பா. ஈஸ்வரி பாத்துலாச்சு. என்னம்மா பார்த்து வரலாம்லம்மா, பார்த்து. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல அதான் என்ன பிடிச்சிட்டாங்கல்ல, ஒண்ணும் இல்ல. என்னப்பா இப்படி கிளம்பும் போது தடங்கள் ஆகுது, என்ன பண்றது? ஆமாமா, ஒரு நல்ல காரியத்துக்காக போறோம். இப்படி தடங்கள் வர்றது அபசகுண மாதிரி தெரியுது. ரேவதி, வீட்ல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம். நானே நிறைய தடவை தடிக்கு விழுந்திருக்கேன். அதுக்காக நாம எந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியுமா என்ன? அக்காக்கு தான் எதுவும் ஆகல, அப்புறம் எதுக்கு இதை பெருசு பண்ணிட்டு இருக்க? ஆமா ரேவதி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம். ஈஸ்வரி வந்து உட்காரு, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா போலாம். ஏமா போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. போ. இருங்கம்மா வரேன். வா உட்காரு. என்னாச்சு சித்தி? எதுக்கு காரங்க நிக்குது? தெரியலையே, வா போய் பாப்போம். என்னாச்சுக்கா? கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சந்திரா, அதான் நின்னுகிட்டு இருக்கோம். என்ன இது? வீட்ல அம்மாக்கு கால் தடுக்குச்சு, இங்க வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. என் மனசுக்கு இது நல்லதா படலையே. ஃபங்க்ஷனுக்கு போறப்போ இப்படி ஆயிடுச்சே. நல்ல நேரத்துக்குள்ள அங்க போய் திறப்பு விழா பண்ணணும் இல்ல சந்திரா? சகுனமே சரியில்லையே. வீட்டுல இருந்து புறப்படப்போ ஈஸ்வரி தடுக்கி விழுந்தா, இப்ப என்னடா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கு. என்ன இவங்க நாம போட்ட பிளான கெடுத்துருவாங்க போல இருக்கே.